Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான வீடியோ. நம்ம பிரைடல் உப்டான் இல்லை நலுங்கு மாவு எப்படி செய்கிறதுங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோடய வெட்டிங் அப்போது எனக்கு வந்து வெறும் 5 days டைம் தான் இருந்தது என்னோடய ஸ்கின் டேக் கேர் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த டைம் நான் வந்து ஊருக்கு போனப்போ நான் இந்த ஃபேஸ் பேக் வந்து 5 to 6 times வந்து நான் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபேஷியல் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னோடய ஃபேஸ் வந்து பயங்கர க்ளோவாச்சு வெட்டிங் அப்போது. ஸோ இந்த ஃபேஸ் பேக் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி பிரைட் டு பி அவங்களுக்கும் வெட்டிங் கெஸ்ட்டாக போகிறவங்களுக்கும் இந்த ஃபேஸ் பேக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபேஸ் பேக்குக்கு நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் வந்து முல்தானி மிட்டி. இது வந்து நான் 2 spoons எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் இது 2 spoons எடுத்தேன்னா வேறு இன்க்ரீடியண்ட் எல்லாமே வந்து 2 spoons தான் எடுத்துக்கணும். ஸோ நான் இதில் வந்து 2 spoons எடுத்துக்க போகிறேன். நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் வந்து சாண்டல்வுட் பவுடர். இது வந்து சந்தன பொடி. இதுவும் வந்து 2 spoons எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் வந்து ரோஸ் பெட்டல் பவுடர், ரோஜா இதழ் பொடி. நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் வந்து ஆரஞ்சு பீல் பவுடர். இதுவும் 2 spoons எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் வந்து கஸ்தூரி மஞ்சள். இது 2 spoons எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் வந்து ரைஸ் பவுடர். இது வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் என்னென்னா லிக்வரைஸ் பவுடர். இது வந்து அதிமதுரம்னு சொல்லுவாங்க தமிழில். இது 2 spoons எடுத்துக்கலாம். இந்த பேக்லேயே இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியண்ட். ஸோ இந்த ஃபேஸ் பேக் வந்து கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பிரைடல் உப்டான் வந்து நான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ஸோ இந்த பேக் வந்து நான் இப்போ ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இது வந்து நீங்கள் வேணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் வெளியே கூட வச்சுக்கலாம், ப்ராப்ளமே இல்லை. ஸோ இப்போ நம்ம இந்த பேக் வந்து ரெடி பண்ணலாம். 1 spoon எடுத்து நான் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணாட்டியும் ஓகே, பிகாஸ் நம்ம ரோஸ் பெட்டல் பவுடர் தான் நம்ம எடுத்துருக்கோம். பட் வாட்டர் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ரோஸ் வாட்டர் மாதிரி எதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. 1 spoon ரோஸ் வாட்டர் எடுக்கிறேன் நான். இது வந்து ஆப்ஷனல். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து 1 spoon ஆஃப் ஹனி எடுத்துக்க போகிறேன். ஹனி வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணும். ஹனி வந்து 1 spoon எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மில்க் வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க, காய்ச்சின பால். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். மில்க்கை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. தயிர் யூஸ் பண்ணாதீங்க, மில்க்கை யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் இது நீங்கள் டெய்லி வந்து ஃபேஸ் பேக் போடுறதுனால ஸ்கின் வந்து ட்ரை அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த மில்க்கு இந்த ஹனி வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ மில்க்கு நான் தேவையான அளவு ஊற்றிக்க போகிறேன். இப்போ நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் வந்து இந்த நல்பமரதி தைலம். இதுக்கு பதிலாக வந்து நீங்கள் ஆல்மண்ட் ஆயில் இல்லைன்னா ஆலிவ் ஆயில், இது ரெண்டில் ஏதாவது வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து இப்போ அந்த ப்ராடக்ட் இல்லை, அதனால நான் இந்த ஆயில் இப்போ யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஆயில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் உங்கள் ஸ்கின் வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு. இந்த பேக்லாம் டெய்லி யூஸ் பண்ணுறதுனால நம்ம நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸாக யூஸ் பண்ணி ஆகணும், இல்லைன்னா ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை அவுட் ஆயிரும். ஸோ இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லா இன்க்ரீடியண்ட்டும். ஒரு சூப்பரான ரிச்சான பேக். இப்போ நம்மளோட பிரைடல் க்ளோயிங் பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப எஃபெக்டிவான பேக்கு. ஸோ இந்த எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே வந்து சன்டேன் வந்து ரிமூவ் பண்ணும், பிக்மெண்டேஷன், பிளெமிஷஸ், டார்க் ஸ்பாட்ஸ் அது எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணும், பிம்பிள், ஆக்னி, blackheads, whiteheads அது எல்லாமே ரிமூவ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணும். எல்லாமே வந்து எக்ஸஸ் ஆயில், அதே மாதிரி ஸ்கின்னில் இருக்க ட்ரை ஸ்கின்னு, டெட் ஸ்கின் செல்ஸ் அது எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிடும். நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஹனி, ஆயில், மில்க் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஹீல் பண்ணும். இதோட குறிப்பிட்ட பெனிஃபிட்ஸ் என்னென்னா, முல்தானி மிட்டி வந்து ஆயில் எல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிடும். அதே மாதிரி நல்ல உடம்புல எந்த பார்ட்டில் போட்டாலும் பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணி ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோ பண்ணிடும். ஆரஞ்சு பீலோட பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா, நம்ம ஃபேஸில் இருக்க ரோசி ஸ்கின் வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணி நல்லா ஹெல்த்தியாக காமிக்கும். ஸ்கின் வந்து அப்படியே ப்ளஷ் கூட போட வேணாம், அந்தளவுக்கு சீக்ஸ்லலாம் ஸ்கின் வந்து
பிங்க் கலரில் தெரியும். திஸ் ஃபுல் ஆஃப் விட்டமின் சி பெனிஃபிட்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ரோஸ் பெட்டல் பவுடரோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம ஸ்கின்னில் இருக்க டர்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணும். ஒரு சூப்பர்வான டோனர். அதே மாதிரி நம்ம ஸ்கின்னை வந்து சன்லைட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ எப்போவுமே மாய்ஸ்சரைசர் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ரோஸ் வாட்டரை வந்து டோனராக யூஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து சன் டேமேஜே ஆகாது. அது வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி ரோஸ் பெட்டல் பவுடருக்கு. ஸ்கின்னை வந்து ஒயிட்டன் பண்ணும். ஆக்னி இருந்தால் டோட்டலாக ரிமூவ் பண்ணும். நல்லா மாய்ஸ்சரைசிங்காக ஸ்கின்னை வந்து பார்த்துக்கும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இந்த லிக்வரைஸ் பவுடர் பார்த்திங்கன்னா அதிமதுரம் பொடி பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்க எல்லா ஃபேர்னஸ் க்ரீம்லேயும் ஆயுர்வேதிக் ஃபேர்னஸ் க்ரீம்னு சொல்கிற எல்லா ஃபேர்னஸ் க்ரீம்லேயும் பின்னாடி இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா லிக்வரைஸ் பவுடர் கண்டிப்பாக இருக்கும். லிக்வரைஸ் பவுடரோட மெயின் இம்பார்ட்டண்ட் பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை வந்து நல்லா ஒயிட்டன் பண்ணும். மாதிரி அதில் கிளாப்ரிடன் அப்படின்னு ஒரு காம்பனண்ட் இருக்குது. அது வந்து ஸ்கின்னை வந்து சன் டேமேஜ் ஆகவே விடாது. அதனால தான் எல்லா ஆயுர்வேதிக் ஃபேர்னஸ் க்ரீம்லேயும் பார்த்தீங்கன்னா லிக்வரைஸ் பவுடர் இருக்கும். இந்த ஃபேஸ் பேக் வந்து நான் நல்லா அப்ளை பண்ணிட்டேன். ஒரு 20 மினிட்ஸ் இல்லை 30 மினிட்ஸ் கழிஞ்சு வந்து நான் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிக்குவேன். 2 days once 3 days once வந்து நீங்கள் வந்து இதையவே ஸ்க்ரப் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் 15 days முன்னாடி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்கின் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர் ஆயிரும் வெட்டிங்க்கு. இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் பேக் ஃபார் பிரைட்ஸ் டு பி. இந்த பேக் வந்து நீங்கள் மார்னிங்கும் யூஸ் பண்ணலாம், நைட்டும் யூஸ் பண்ணலாம். இல்லை பர் டே வந்து நீங்கள் ட்வைஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஸ்கின் ட்ரை அவுட் ஆகவே ஆகாது. ஒரு 20 மினிட்ஸ் கழிஞ்சு நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய். என் ஃபேஸ் வந்து நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். என் ஸ்கின் வந்து பயங்கர க்ளோயிங்காக பயங்கரமாக பிரைட்டன் அப் ஆகிருக்கு. உங்களுக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். சோப் எதுவுமே போட்டு வாஷ் பண்ணிடாதீங்க. நான் இப்போ என்னோடய ஃபேஸ் வந்து டோன் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு வந்து இந்த ஜோயிஸோட டோனர் நீம் டோனர் தான் யூஸ் பண்ண போகிறேன். பிஃபோர் ஃபேஸ் பேக் அண்ட் ஆஃப்டர் ஃபேஸ் பேக் வந்து டோனர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஏதாவது டர்ட் இருந்தால் வந்து ஈஸியாக ரிமூவ் ஆயிரும். உங்கள் போர்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிரும். நான் வந்து லோரியல் ஒயிட் பர்ஃபெக்ட் மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ண போகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் நான் வந்து என்னோடய வெட்டிங் சீசனில் வந்து நான் ட்ரை பண்ணி டெஸ்ட் பண்ண ஃபேஸ் பேக் இது. ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா பெரிய தம்ஸ் அப் கொடுங்க. நீங்கள் உங்கள் வெட்டிங் டைம் வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து எப்படி கேர் பண்ணீங்கிறது கமெண்ட் செக்ஷனில் என்டர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்னோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோடய வீடியோஸை நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். ஸோ until we meet in the next video, see you, take care, bye bye.